ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபைசல்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலியமா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் 10 லட்சம் ரூபா வரைக்கும் வெறும் 5 நிமிஷத்தில் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலியமா எப்படி இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் எடுக்கிறது, என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், என்னென்னலாம் பண்ணால் நம்மளுக்கு லோன் கிடைக்கும், என்னென்னலாம் பண்ணால் லோன் கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலியமா நீங்கள் லோன் எடுக்கிறது முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த லோன் அப்ளிகேஷன் மூலமா நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுடைய கடைசி ஆப்ஷனா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மத்த ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோன் அப்ளிகேஷனுக்கு வாங்க. அதே மாதிரி இந்த லோன் அப்ளிகேஷன் மூலமா நீங்க லோன் எடுக்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். சோ ஃபோன் அப்ளிகேஷன் மூலமா நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஃபோன்பே மூலமா எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன்பே அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு அதை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த உங்களுடைய கரண்ட் ஃபோன்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லோன் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ உள்ள ஃபோன்பேக்குள்ளே போனோடனே உங்களுடைய இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பர்சனல் லோன், இன்னொன்று வந்து பிஸ்னஸ் லோன். பர்சனல் லோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. பிஸ்னஸ் லோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுடைய சிபிலை செக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது லோன் எடுத்திருக்கீங்களா, அந்த லோனை ப்ராப்பராக கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து லோனே கொடுப்பாங்க. நீங்க பிளாங்கா 10 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்க உங்களுடைய சிபில்லாம் என்ன கிரைட்டீரியால இருக்கு, அதுல அந்த கிரைட்டீரியாவை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல மொத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ், கேஒய்சி, ஆட்டோ பே ப்ராசஸ், லோன் அக்ரிமெண்ட்டுங்க. பேசிக் டீட்டெயில்ஸில் வந்துட்டு உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்களோட நேம், உங்களுடைய நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ப்ளஸ் உங்களோட அட்ரஸ் என்ன, உங்களோட பேன் கார்டு என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட பேன் கார்டுலேயும் உங்களோட ஐடி ப்ரூஃப்லேயும் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு ரீசன்னாலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோன் வந்துட்டு கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அதாவது இந்த ஃபோன்பேவுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் வந்துட்டு பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது ஒரு நேம் கொடுத்துருவீங்க. பட் உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணுவீங்க. இந்த கேஒய்சிக்கு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். அதோட டீட்டெயிலும் கொடுத்துருங்க. இதுலேயும் முக்கியமான விஷயம், உங்களுடைய ஐடிக்கான டேட்டா, நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். பேசிக் டீட்டெயில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் இந்த கேஒய்சி டாக்குமெண்ட்லேயும் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கேஒய்சி டாக்குமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலில் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆட்டோ பே ஆப்ஷன். நீங்கள் வந்துட்டு ஆட்டோ பே ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இந்த இடத்துல சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த பேங்க் மூலிமா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இந்த ஃபோன்பே மூலிமா உங்களுக்கு இப்போ கிரெடிட் ஆகணும், ப்ளஸ் எந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி இஎம்ஐ மூலிமா அமௌண்ட் வந்து டெபிட் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த லோன் அக்ரிமெண்ட். இந்த லோன் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். இதில் நீங்கள் சில இடத்துல டிக் பண்ண வேண்டியது வரும். அதை டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்காங்க, என்ன கிரைட்டீரியா ஃபோன்பே மூலிமா லோன் எடுக்கும்போது இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை படிச்சு பார்க்காம லோன் எடுக்கிறது தான் வந்துட்டு அவங்க பண்ற பெரிய மிஸ்டேக். ஏன்னா இதுல தான் அவங்க கம்ப்ளீட்டா அந்த ஹிடன் விஷயங்கள் எல்லாமே இதில் தான் வச்சிருப்பாங்க. அதனால அதை மறக்காம அதை படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டென்யூர் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் 1 வருஷத்தில் கட்ட முடியும், ஒருத்தர் 2 வருஷத்தில், ஒருத்தர் 3 வருஷத்தில் கட்ட முடியும்னு போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டென்யூர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டென்யூர் ஃபிக்ஸ் பண்ண உடனேவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயே வந்துட்டு மாதம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க இதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு இப்போ போடுறீங்கன்னா 3 வருஷம் முடியும் போது எவ்வளோ கட்டியிருப்பீங்க டோட்டலாக அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்துட்டு வட்டி ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல், இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நீங்கள் வந்துட்டு லோன் இது பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது உங்களுடைய லோன் எவ்வளோ வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல போட்டதுக்கு அப்புறம் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்யூர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு இதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பியூர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பிளாங்காக கொடுக்க போகிற லோன் கிடையவே கிடையாது. உங்களுடைய சிபிலை பேக்ரவுண்டில் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேஒய்சியில் சப்மிட் பண்ணுவீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபுல்லாகவே
ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் வர சிபில் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோனே சாங்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் இதில் லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிபில் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். இல்லை சிபில் கொஞ்சம் மீடியமாக இருக்குது அப்படின்னா 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் முன்னாடியே இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ப்ளஸ் அதே மாதிரி எப்பயுமே உங்கள் சிபிலை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெவலில் வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின லோன் இல்லை இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற லோன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு மாதம் அதோட இஎம்ஐயை அந்த பர்டிகுலர் டேட்டில் ப்ராப்பராக பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சிபில் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ எதுவுமே ப்ரீ க்ளோஷர் பண்ணிங்கனாலும் உங்கள் சிபில் வந்துட்டு பேசிக்காக அடி வாங்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக அந்தந்த மாதம் ப்ராப்பராக உங்களுடைய இஎம்ஐயை பே பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய சிபில் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃபோன்பே மூலிமா இப்படி தான் நீங்கள் லோன் எடுக்கணும். நீங்கள் இதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள உங்களோட வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்துட்டு உங்களுடைய ஃபோன்பே கூட டைப் ஆகிருக்கிற அந்த பேங்க்குக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஃபோன்பே மூலிமா லோன் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எப்படி ஃபோன்பே மூலிமா லோன் எடுக்கிறதுங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோன் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.